வணக்கம். இந்த வீடியோவில் என்டர்பிரைஸ் லைன் எப்படி கிரியேட் பண்ணுறது, யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். வழக்கமாக என்டர்பிரைஸ் லைன் சம்மந்தமான எதுவுமே அமைப்புகளில் எங்கேயுமே தெரியாது. நீங்கள் அமைப்புகளில் லைனில் போயிட்டு புதுசாக ஒரு லைன் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் என்டர்பிரைஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு லைன் வகை விற்பனைன்னு கொடுத்துக்கோங்க. என்டர்பிரைஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நாள் வந்து செவ்வாய்க்கிழமை செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சமர்ப்பி கொடுத்தீங்கன்னா போதும். மீதி எல்லாமே ஆப்ஷனல் தான். சமர்ப்பி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டா இப்போ இந்த என்டர்பிரைஸ் லைன் கிரியேட் ஆகிடுச்சு. கிரியேட் ஆனதுக்கப்புறம் அமைப்புகளில் போய் பார்த்தீங்கன்னா இந்த 5 மெனு பொருள், சப்ளையர் பேமெண்ட், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புதுசாக வந்துடும். இப்போ ஒரு பொருள் கிரியேட் பண்ணுறது இங்கே நம்ம போய் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். விற்பனை விலை வந்து ஒரு 20,000 ரூபா கொடுத்துக்கிறேன். பர்ச்சேஸ் விலை ஒரு 17,000 போட்டுக்கிறேன். எச்சரிக்கை விலை ஒரு 5க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஒரு ரெட் கலரில் ஒரு வார்னிங் மாதிரி காமி அப்படின்னு சொல்கிறோம். பர்ச்சேஸ் எண்ணிக்கை, விற்பனை எண்ணிக்கை எதுவுமே இல்லை உங்கள்கிட்ட ஏற்கனவே ஸ்டாக் ஒரு 10 இருக்குது அப்படின்னா பர்ச்சேஸ் எண்ணிக்கையை மட்டும் கொடுத்துக்கங்க. நான் சமர்ப்பி கொடுத்துட்றேன். இன்னொரு பொருள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் மொபைல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். விற்பனை விலை 15,000, பர்ச்சேஸ் விலை ஒரு 13,000, ஏதோ ஒரு நம்பர் போட்டுக்கலாம். எச்சரிக்கை வந்து 5 ஃபோனு கம்மியாக இருந்தால் கொடுங்க. இப்போ நம்ம பர்ச்சேஸில் என்கிட்ட குவான்டிட்டி இல்லை அப்படின்னா நான் இதை மாதிரி கொடுத்துருவேன். கொடுக்கும்போது இந்த மொபைலில் வந்து இருப்பு இல்லை அப்படிங்கிறதுனால அது வந்து இருப்பு வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ இங்கே பிபினா பர்ச்சேஸ் ப்ரைஸு, சேல்ஸ் ப்ரைஸு. அதுக்கப்புறம் நீங்கள் சப்ளையரில் போனீங்கன்னா சப்ளையரில் நீங்கள் புதுசாக யாருக்கிட்ட இருந்து இந்த பொருள் வாங்கினீங்க அப்படிங்கிறத நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் சும்மா வந்து இப்போது ஒரு சப்ளையர் மட்டும் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ சப்ளையர் க்ரியேட் பண்ணும்போது இதில் கிரெடிட் அப்படிங்கிறது மட்டும் என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கி தேதிக்கு எவ்வளவு அவங்கக்கிட்ட கிரெடிட் இருக்குது அப்படின்னா, அதாவது அவங்கக்கிட்ட இருந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு நம்ம பொருள் வாங்கியிருக்கோம். 50,000 ரூபாய் இன்னும் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து கிரெடிட் ரிசீவ்டு இன் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போது அவங்களுக்கு அவங்கக்கிட்ட அதிகமாக கொடுத்துருந்தோன்னா அது வந்து டெபிட்னு வரும். இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம காசு வந்து ட்ரேடர்கிட்ட, அவங்க சப்ளையர்கிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ அவங்க 50,000 ரூபா பொருள் நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்றைக்கி தேதிக்கு 50,000 ரூபா நம்ம அவங்களுக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் சப்ளையர் பேமெண்ட். இப்போ இந்த 50,000 ரூபாயில் நான் என்ன பண்ணுறேன்னா இன்றைக்கி தேதிக்கு ஒரு 50,000 ரூபாய்ன்னு வருது. ஸோ இன்றைக்கி தேதிக்கு ஒரு 20,000 ரூபா நான் பே பண்ணிடுறேன். சமர்ப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போது சப்ளையரில் போய் பார்த்திங்கன்னா ஏபி ட்ரேடர்ஸுக்கு 30,000 ரூபா கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. இதுக்கப்புறம் பர்ச்சேஸில் போய்ட்டு ப்ளஸ் பட்டன் கொடுத்து சப்ளையர் பேரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரசீது எண் வேணும்னா ரசீது எண் போட்டுக்கோங்க. பொருள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் வந்து ஒரு 13,000 ரூபா எண்ணிக்கையில் ஒரு 10 மொபைல் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கலாம். இல்லை அது இல்லாமல் நான் வந்து இதுவும் வாங்கியிருக்கேன், டிவி வாங்கியிருக்கேன் அப்படின்னா டிவி வந்து ஒரு 5 டிவி வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்களோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி சமர்ப்பி கொடுத்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டுரும். பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டுட்டு நீங்கள் சப்ளையரில் போய் பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக வாங்கின அமௌண்ட் வந்து கிரெடிட்டாக ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் பொருளில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட பேலன்ஸு அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ பேலன்ஸு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இப்போ இந்த பர்ச்சேஸில் போயிட்டு பர்ச்சேஸ் ரிட்டன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போது இந்த பர்ச்சேஸ் ரிட்டனில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2ல் நான் டிவி வந்து எதுவுமே சேஞ்ச் இல்லை, அது டிவியில் ரிட்டனே இல்லை. பட் ஆனால் நான் வாங்கின மொபைலில் 10ல் 5 மொபைல் நான் ரிட்டன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த 5ன்னு போட்டுட்டு நீங்கள் சமர்ப்பி கொடுத்துட்டிங்கன்னா 5 பொருள் ரிட்டர்ன் ஆன மாதிரி உங்களுக்கு கணக்கு வந்துடும். இப்போ பொருளில் போய் பார்த்தீங்கன்னா மொபைலில் 10லேருந்து 5ன்னு ரிட்டன் ஆகிக்கிச்சு. இப்போ பர்ச்சேஸில் போகிறீங்க, அதுக்கப்புறம் வந்து பர்ச்சேஸ் ரிட்டனில் போனீங்கன்னா இந்த மாதிரி 65,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் ரிட்டன் இருக்குது. இதை டச் பண்ணிவிட்டு விபரமில் போயிட்டு என்னன்னைக்கு என்னென்ன குவான்டிட்டி கொடுத்தாங்க அப்படிங்கிற டீட்டெயிலில் அங்கே விபரமில் பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பர்ச்சேஸ் மேனேஜ் பண்ணுறது. இப்போ இதுக்கப்புறம் வந்து எப்படி என்டர்பிரைஸ் லைனில் கடன் கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். என்டர்பிரைஸ் லைனை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா கடன் வழங்கு பக்கத்தில் நான் ஒரு குயிக் பேயே கொடுக்குறேன். குயிக் பேயில் போய்ட்டு ஒரு பேர் மட்டும் க்ரியேட் பண்ணுறேன். அடுத்து கொடுக்குறேன். இப்போ வந்து
இப்போ புதிய பொருள்னு கேட்கும். இப்போ நம்ம நார்மலா தினசரி, வாரம், மாதம்ல எப்படி கடன் குடுக்குறோமோ, அதே மாதிரி தான் அந்த கடன்ல ஒரே ஒரு அதிகமா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொருள் என்ன அப்படின்னு ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மொபைல் வந்து ரூ. 15,000க்கு 2 மொபைல்னா 2 மொபைல் குவான்டிட்டி செலக்ட் பண்ணிக்கங்க. இதில முன்தொகை அப்படிங்கிறது எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம என்டர் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் முன்தொகை வந்து ஒரு ரூ. 5,000 குடுத்துருக்காங்க அப்படின்னா, ரூ. 5,000 அப்படின்னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரூ. 15,000 முன்தொகை வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூ. 2,000 போட்டுக்கிறேன். ரூ. 2,000 முன்தொகை குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாரக்கடன் 28 ஸ்டார்ட் ஆகுது. தொகை வந்து ரூ. 30,000 ஆயிடுச்சு. வட்டி நம்ம 0 தான் போடுவோம். ஏன்னா அது என்டர்பிரைஸுங்கிறதுனால. தவணை வந்து 10 வாரத்தில் அவங்க திருப்பி கொடுக்கணும். மாதம் ரூ. 3,000. இது வரைக்கும் இது பழைய கணக்கு அப்படிங்கிறதுனால, அது குயிக் பேல போகும்போது பழைய கணக்குங்கிறதுனால, இது வரைக்கும் எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஒரு ரூ. 4,000 குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு அவ்வளோதாங்க. இதை கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் சமர்ப்பி கொடுத்தீங்க அப்படின்னா, புதுசாக ஒரு லோன் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ கிரியேட் ஆகி அது இன்றைய வரவுல வந்து அது காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இன்றைக்கி 6,000ன்னு வந்திருக்கு இது வரைக்கும். அது என்னென்னா ரூ. 2,000 அட்வான்ஸு ப்ளஸ் ரூ. 4,000 பழசு சேர்த்து ரூ. 6,000க்கு 6,000க்கு ஒரே என்ட்ரியாக கடன் கொடுத்த அன்றைக்கே வச்சுருங்க. ஸோ மித்தபடி மீதி எல்லாமே டெய்லி வீக்லி லைனுக்கு எப்படி நீங்கள் கடன் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தான் திருத்துறது, நீக்கிறது எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் இதை டச் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் இப்போ இதே யூஸருக்கு ஒரு டாப்அப் கொடுக்கணும் அப்படின்னா டாப்அப் கொடுத்துக்கலாம். இப்போ இதிலே வந்து இப்போ 2 பொருள் கொடுத்துருக்கோம். அதில் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ 2 மொபைல் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதில் 1 ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா அதில் 1 ரிட்டர்னும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டாப்அப் கொடுக்கணும் அப்படின்னா டாப்அப்பில் டிவிக்கு பதிலாக இப்போ வந்து நான் இப்போ டிவி வந்து நான் கொடுத்துருக்கேன் மொபைலுக்கு பதிலாக அப்படின்னா ஒரு டிவி கொடுக்குற மாதிரி கூட இன்றைக்கி கணக்கு போட்டுக்கலாம். போட்டோன்னா ஒரு டாப்அப் 20,000 ரிட்டர்ன் 15,000 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மீதி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாக்கி ரிட்டர்ன் எல்லாம் சேர்த்து மொத்தமாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற விவரத்தை காமிச்சிருங்க. ஸோ இதுதாங்க. நன்றி.